ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாஃப்டான சப்பாத்தியும் சென்னா கிரேவியும் தான். எப்படி சாஃப்டாக சப்பாத்தி செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் வாங்க. இடையில் சென்னா ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஏற்கனவே மாவு பிசைஞ்சி 10 நிமிஷம் கழித்து அதை எடுத்து உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சப்பாத்தி பிசையும் போது நல்லா போட்டு அடித்து உதச்சி துணி துவைக்கிற மாதிரிலாம் சப்பாத்தியை பிசையக்கூடாதுங்க. எல்லாரும் அப்படி தான் பிசைகிறாங்க. அந்த மாதிரி பிசைய வேண்டாம். சாதாரணமாகவே ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து அந்த மாவை நல்லா பசைஞ்சு வச்சுக்கணும். 10 நிமிஷம் கழித்து பசைஞ்சு வச்சுருந்த மாவை எடுத்து குட்டி குட்டியாக எந்த அளவு நமக்கு சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருண்டைகளை எடுத்து உருட்டி வச்சுக்கணும். கையில் நம்ம எப்படி அந்த உருண்டையை கையில் உருட்டினோன்னா சாதாரணமாக உருட்டக்கூடாதுங்க. நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை எடுத்து ஒரு கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி மறுபடியும் இந்த கையில் அழுத்தி நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அதே போல் மாறி நம்ம 2 கையிலையும் அதுக்கு ஒரு ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் பண்ணி வைக்கணும். அந்த அழுத்தம் கொடுத்து பண்ணும் போது ரொம்ப மாவு சாஃப்டாக இலகி சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சிடணும். இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த கிண்ணத்தில் அந்த மாதிரி வச்சுக்கணும். இடையில் சப்பாத்தி உருட்டு அந்த சப்பாத்தி ரவுண்ட் கட்ட தேடனா அது கிடைக்கவே இல்லை எங்கள் வீட்டில். பக்கத்து வீட்டில் கொடுத்தது அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி அவசரத்துக்கு இல்லையே. ஆனால் சப்பாத்தி உருட்டு மட்டும் என்கிட்ட 2 இருந்தது. சப்பாத்தி கட்டை பக்கத்து வீட்டில் கொடுத்துருந்தேன். அந்த ஒரு உருட்டை எடுத்து வேறு அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என் வீட்டில் பெருசாக இருக்க தட்டு எடுத்து அந்த தட்டில் வச்சு தான் எல்லா சப்பாத்தியும் உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லா சப்பாத்தியும் ஒரு வழியாக உருட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ தான் முக்கியமாக ஒரு வேலையில் நம்ம இறங்குறோம். அது என்னென்னா, ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் சூடு பண்ணணுங்க. கல் நல்லா சூடான பிறகு தான் நம்ம சப்பாத்தி திரட்டி வச்சிருந்த சப்பாத்தி எடுத்து போடணும். கல் நல்லா சூடான பிறகு சப்பாத்தி எடுத்து கல்லில் போட்டு எண்ணெய்லாம் ஊற்றவே கூடாது. கல்லில் அப்படியே டைரெக்டாகவே சப்பாத்தி எடுத்து போட்டு தோசை கரண்டி எடுத்து டெக்னிக்காக நம்ம அதை 4 பக்கமும் நல்ல ரவுண்டாக அசைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி அசைச்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்கே தெரியும் சாஃப்டாக, நமக்கே தெரியும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். உடனே மறுபடியும் எடுத்து அடுத்த பக்கம் போடணும். அடுத்த பக்கம் போட்டவுடனே நமக்கு தெரியும் மேலே லைட்டாக பபிள்ஸ் வர்றது தெரியும். அப்படி பபிள்ஸ் குட்டி குட்டியாக வரும்போதே என்ன பண்ணணும், மறுபடியும் 3வது முறை ஃபஸ்ட்டு போட்ட அந்த பக்கத்தை திருப்பி மறுபடியும் போடணும். அப்படி மறுபடியும் நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு 2-3 இது பண்ணிவிட்டு 2-3 முறை அந்த ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே சாஃப்டாக பூரி மாதிரி வரும். மெதுவாக சாஃப்டாக பூரி மாதிரி வரும். நீங்கள் அப்படியே கரண்டி வச்சு எதையும் தொட வேண்டாம். சாஃப்டாக பூரி மாதிரி வந்த பிறகு நீங்கள் அப்புறம் கரண்டி எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கணும். உடனே இன்னொரு திரட்டி வச்ச சப்பாத்தியை எடுத்து மறுபடியும் போடணும். அந்த பச்சை நிறம் கல் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அந்த சப்பாத்தி கல்லில் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் தோசை கரண்டி எடுத்து ஒரு ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த டெக்னிக்கலாக அந்த சப்பாத்திக்கும் அடிப்படக்கூடாது. கரண்டி அந்த சப்பாத்தி மேலே ரொம்ப பாதிச்சிடவும் கூடாது. ஸோ ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மெதுவாக அந்த சப்பாத்தி போட்டிருக்கோம் இல்லையா, அதை இந்த தோசை கரண்டியால் சாஃப்டாக கலரி இது பண்ணுங்க, ஷேக் பண்ணிட்டு இருங்க. அப்போ அந்த கலர் மாறிட்டோடனே அதே மாதிரி தான் முன்னாடி ஃபஸ்ட்டு எப்படி நம்ம சுட்டோம் அதே மாதிரி தான் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. அடுத்த பக்கம் திருப்பி போட்டோம் அதே மாதிரி தோசை கரண்டியில் சாஃப்டாக பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அடுத்த ஃபஸ்ட்டு போட்ட அதே பக்கத்தை திருப்பி போடும் போது தான் உங்களுக்கு அந்த பூரி மாதிரி பெருசாக வரும். இதுதாங்க மெத்தடு. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குறிப்பை நல்லா இந்த குறிப்பை சப்பாத்தி நல்லா சுட தெரிஞ்சவங்களுக்கு இல்லைங்க. அவங்க எப்படி சுடுவாங்கன்றது நமக்கு தெரியல. ஆனால் நான் சுட சப்பாத்தி சாஃப்டாக ரொம்ப நல்லா பூரி மாதிரி வருது. அது இப்படி தான் வருது. நான் சுடுறது என்னோட மெத்தட் இப்படி தான் வருது. என்னோட மெத்தடு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சாஃப்டாக வரும். பாருங்கள், ஒரு வழியாக சுட்டு முடிச்சிட்டேன். இப்போ இது ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த சிக்கன் சூப்பு. இந்த சிக்கன் சூப்பு நாங்கள் சாப்பிட்டுட்டோம், மிச்சம் கொஞ்சம் இருந்தது. இது நல்லா சூடு பண்ணி திக்காக வச்சுருக்கேன். காலையிலே செஞ்சது தான், இதுவும் காலையில் செஞ்சது தான். ஸோ இப்போ இந்த சப்பாத்திக்கு சென்னா கிரேவி ஆயிடுச்சு, சிக்கன் சூப்பு திக்காக வச்சுருக்கோம். இது 2 வச்சு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், போட்டு ஒரு வழியாக எடுத்துகிட்டு வீட்டில் வச்சாச்சு. சாப்பிட போகிறேன் இப்போ நான். நிஜமாகவே நல்லா இருக்குதுங்க. சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செய்ய கற்றுக்குங்க, பழகுங்க. சமையல்
சமையல் நல்லா செய்ய பழகுங்க. அப்போ தான் நம்மளும் நல்லா உயிர் வாழ முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.